ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு தாங்க. இந்த ஸ்டிச்சை எப்படி போடணுன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உள்ள வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேங்க. அண்டு நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் டைரெக்டாக த்ரெட் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் குட்டி குட்டியாக. அப்போனா உங்களுக்கு சூப்பராக வரும், சீக்கிரம் ப்ராக்டிஸும் ஆகும். இந்த ஸ்டிச்சு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் எங்கேருந்துனாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே இருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கீழேருந்து பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் செயின் போட ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். குட்டி குட்டியாக நான் செயின் போடுறேன், நல்லா கவனிங்க. இந்த வளைவுலையெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக செயின் போட்டால் தான் நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 2 பக்கம் கட் ஆகுது. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று கட் ஆகுது. ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போய்க்கலாம். நான் இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். குட்டி குட்டியாக ஸ்டிச் போடுங்க. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு நமக்கு நிறைய ஷேப் தான் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம கேப் ஃபில் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக ஷேப்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கோம்ல, அப்போ அந்த ஷேப்ஸ்லாம் சூப்பராக நமக்கு லுக்காக தெரியணும்னா குட்டி குட்டியாக போடணுங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு குட்டி குட்டியாக செயின் போடுறதுனால நம்ம நீடியில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தாங்க குத்தணும். அப்போனா தான் உங்களுக்கு நூல் சிக்காமல் நேராக மேலே ஸ்மூத்தாக வரும். நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம குட்டி குட்டியாக ஸ்டிச் போடுறோம். ஸோ நமக்கு மேலே நூல் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, நீடியில் நல்லா மேலே இழுத்து அந்த நீடிலோட பாதி வரைக்கும் உள்ளே நீங்கள் கீழே டிப் பண்ணணும். நல்லா உள்ளே குத்துங்க. அப்படி குத்தி மாட்டி மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹோல் விழுகும். பெரிய ஹோலாக விழுகும்போது உங்களுக்கு நூல் சிக்காமல் ஸ்மூத்தாக மேலே வரும். குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீடில் நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல் வருங்க. உங்களுக்கு நூலுமே சிக்காமல் பிசுறு இல்லாமல் மேலே வரும். இப்போ பாருங்கள், நம்ம அங்கே ஆரம்பித்து இங்கே கொண்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சில் இருந்து தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சு போடுறதுக்கு நூல் எடுக்கணும். அப்போனா தான் நமக்கு கேப் தெரியாது. இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு செயின் ஸ்டிச்சில் சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். யாரும் பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சில் இருந்து எடுத்து தாங்க அடுத்த செயின் போடணும், ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கும் போதுமே ஏற்கனவே போட்ட செயின்லேருந்து தான் முடிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கேப் தெரியாது. இப்போ ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி நூலை பிடிக்கணும், எப்படி நம்ம நூலை லூஸாக விடணும்னு சொல்கிறேன். 2 கை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலில் தான் நீங்கள் நூலை பிடிக்கணும். பாருங்கள், இப்படி ஹோல் பண்ணி இருக்க 4 விரலை வச்சு பிடிச்சி நீங்கள் நூலை விடக்கூடாது. அந்து போயிடும். எல்லா விரலையும் விட்டுட்டு அந்த 2 விரல் மட்டும், ஆள்காட்டி விரலும் கட்டை விரல் மட்டும்தான் நூலை பிடிச்சிருக்கணும். இப்படி ஸ்மூத்தாக விடணும் மேலே இழுக்க இழுக்க. என் கை பாருங்கள் எவ்வளோ வேர்த்துருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வேர்த்துருக்கு. நமக்கு ரொம்ப வேர்க்கும், இதனால் நூல் ரொம்ப கட் ஆகும். ஸோ நான் அந்த 2 விரலை வச்சு தான் நூலை பிடிப்பேன். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டதுனால நமக்கு என்ன யூஸ்னால், நம்ம நீடியில் நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்குவோம். நல்லா சுற்றி நம்ம நீடியில் சுற்றி ஒரு ஸ்டிச் போட கற்றுக்குவோம். ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லாக் ஸ்டிச் மாதிரி நம்ம குட்டி செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதுக்கு நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அது போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக கை வந்துடும். அதுக்காக இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் முக்கியமே நம்ம இந்த நீடியில் ரொட்டேட் பண்ண நல்லா கற்றுக்குவோம். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை எப்படி ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாருக்குமே கொஸ்டின் மார்க் போட தெரியும். ஸோ அந்த கொஸ்டின் மார்க்கை தான் நம்ம இப்போ இங்கே போட போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் மார்க் மேலே கொண்டு கொஸ்டின் மார்க், இப்படி கொஸ்டின் மார்க்கு போட்டு பழகுங்க. இப்படியும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நீங்கள் போடலாம். நம்ம கேப் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் கொஸ்டின் மார்க்காக போட்டு வரேன் பாருங்கள்.
இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் முடிக்கிறதுக்கு பாருங்கள், எங்கேனாச்சும் முடிச்சுக்கலாம், எங்கேருந்துனாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே இருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களால் கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியலை, எனக்கு ரொம்ப கேப் ஆகுதுன்னா ஒரு இடத்துல முடிச்சு விட்டுருங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இப்போ செயின் போட்டிருந்தீங்கன்னா வேறு செயின்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் செயின் ஸ்டிச்சில். பாருங்கள், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ தரேன், லிங்க்கு தரேன். பாருங்கள், நான் எங்கெங்கேயோ முடித்து எங்கெங்கேயோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் பண்ணணும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை. இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு இல்லைங்க. கேப்பை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணனாலும் எந்த மாதிரினாச்சும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீட்டமாக தெரியக்கூடாது. பிடிச்சி இழுத்த மாதிரி நீட்டமாக தெரியக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே சின்னதாக இருக்கிற ஸ்பேஸில் இருக்கிற இமேஜெல்லாம் எடுக்காதீங்க. இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப எதுக்காக யூஸ்ஃபுல் ஆகும்னா, உங்களுக்கு நீடியில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இது வந்து நான் செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். பாருங்கள், எல்லாமே நமக்கு செயின் ஸ்டிச்சு தாங்க. மாறி எல்லா ஸ்டிச்லேயுமே நம்ம செயின் ஸ்டிச்சை தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ நல்லா எல்லா ஸ்டிச்சையுமே பொறுமையாக கற்றுக்கோங்க. செயின் ஸ்டிச்சு தான் ஸ்டார்டிங் நீங்கள் கற்றுக்கும் போதே ஸ்ட்ராங்காக கற்றுக்கோங்க. இப்போ மேலே காம்பு பகுதி ஃபில் பண்ணலாம். ஏற்கனவே போட்ட செயினில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், க்ரீன் கலரை. ஏற்கனவே போட்ட செயினில் தான் போய் முடிக்கவும் போகிறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கேப் தெரியாது. அடுத்து லீஃப் ஃபில் பண்ணுறோம். எல்லாருமே இதே இமேஜை கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜில் கூட எடுத்து பண்ணணுன்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.